வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் தாங்க. அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு ரைஸை நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சிடறேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த ஒரு தேங்காயை நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஒரு தேங்காவை ஃபுல்லாக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. தண்ணிக்கு பதிலாகவும் நம்ம ரைஸில் நம்ம தேங்காய் பால் தான் ஃபுல்லாக நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து 4 பச்சை மிளகாய். இது நம்ம அதிகமாக காரம் மசாலாலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் 10 பல் பூண்டு, 2 துண்டு பெரிய சைஸ் இருக்கிற இஞ்சி எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் 4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்ததுனால அதுக்கு 2 மடங்கு, அதாவது 8 கப் அளவுக்கு நான் தேங்காய் பாலை இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செய்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மெதுவாக கிளறிங்க. அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி நமக்கு தேங்காய் பாலும் அரிசியும் சமமாக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படின்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக நாங்கள் உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்கு வறுவல். இந்த வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.